இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் சீஷர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்கு பல ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே இன்றைய நாளிலும் இங்கே தோமா எவ்வாறு ஆண்டவர் அவர்களுக்கு தோமாவோடு பேசி அவரோடு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24, 25 இயேசு வந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். இங்கே தோமா அங்கே இல்லை. அங்கே சீஷர்கள் எல்லாரும் போய் தோமாவிடம் பார்த்து சொல்கிறார், இங்கே ஆண்டவரை நாங்கள் தரிசித்தோம். உடனே அவனுக்கு சொல்ல, நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். அந்த ஆண்டவருடைய காயத்தில் நான் என் கையை போட்டு தொட்டு அந்த விரலை நான் தொடும்போது அந்த அவர் காயத்திலே நான் வைத்தால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்கிறார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தோமாவின் எதிர்மறையான பேச்சை கவனிக்கிறார். மறுபடியுமாக அவர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார், தோமாவுக்கு முன்பாக வந்து நின்று அந்த தோமாவை பார்த்து சொல்கிறார், வா என் அருகே வா, என் காயத்தை பார்ப்பார், என் கைகளில் இருக்கிற காயத்தை பார், நீ வந்து என் விலா எலும்பை தொட்டுப்பார் என்று சொல்கிறார். இங்கே தோமா அந்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் என்ன, அவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், ஆண்டவரை அறியாமல் மறுதலித்து விட்டானே. அவன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற உள்ளார்ந்த எண்ணத்தை ஆண்டவர் மறுபடியுமாக சொல்லி தோமாவை உயிர்ப்பித்து அவன் விசுவாசத்தை நிலைத்திருக்க பண்ணுகிறார். இங்கே விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசத்துக்குள் என்ன காரியம் இருக்கிறது என்பதை சீஷர்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசம் என்பது ஒரு மேலான காரியம். இங்கே இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளுக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. சில நேரங்களிலே நமக்குள்ளே ஒரு குருட்டுத்தனமான ஒரு தன்மையை கொண்டு வருகிறது. இந்த விசுவாசம் வெறும் உணர்ச்சி அல்ல, அது உணர்வு பூர்வமாக ஏதோ நம்பிக்கை, ஒரு மனுஷன் மீது வைக்கிற நம்பிக்கை போலல்ல. இந்த விசுவாசம் நமக்குள்ளே மிகுந்த ஒரு மேன்மையான காரியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறது. இந்த விசுவாசத்திற்கு ஒரு விளக்கம் என்று சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இங்கே ஒன்றுமே இல்லை, யாருக்கும் தெரியாத ஒன்று, நடக்காத ஒன்று நடந்ததாக நாம் நம்புகிறோம் அல்லவா, அதைத்தான் நமக்குள்ளே விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். இந்த ஒருவேளை உணர்ச்சி வசமாக நாம் நம்பினால் அது நிலைத்திருக்காது. சில நேரங்களில் நாம் சொல்கிறோம், இயேசு எனக்கு இந்த அற்புதம் செய்தால், இதை செய்தால் நான் ஆலயத்துக்கு வருவேன், இல்லை ஆண்டவர் நான் இதை செய்யலைன்னா நான் வருவதில்லை, இதை செய்தால் தான் நான் சாட்சி சொல்லுவேன், இல்லை இதை செய்தால் தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை காட்டினால்தான், இந்த காரியத்தை செய்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லி தோமாவை போல எத்தனை பேர் நாம் ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தோமாவுடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்து தோமாவோடு பேசி இங்கே விசுவாசத்தை சீஷர்கள் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சீஷர்களோடு 3.5 வருடம் இருக்கும்போது அவர் செய்த அற்புதம், அவர் செய்த எல்லா காரியத்துக்கூடையும் தேவன் அவர் விசுவாசத்தை அவர்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் போதும் அந்த விசுவாசத்தை கேட்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், லாசருவை உயிரோடு எழுப்பும் போதும் கூட அங்கே இருக்கிற
அத்தனை ஜனங்களும் இயேசு மீது விசுவாசம் வைத்தார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் வஸ்திரத்தை தொடும்போது ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசத்தின்படி உன்னாக கடவுதுன்னு சொல்லி விசுவாசம். அநேக நேரங்களிலே ஆண்டவர் விசுவாசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இங்கே கானானிய ஸ்திரீ இங்கே ஆண்டவரோடு பேசும்போது விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அந்த ஸ்திரீயை, அவளுடைய விசுவாசத்தை ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் காட்டுகிறார். அது மாத்திரமா, கடுகு விதை அளவு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். அந்த மலையை கூட பெயர் தெரிந்து போட முடியுமா? விசுவாசத்தை குறித்த அநேக காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். இங்கே சீஷர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து அவர்கள் அவிசுவாசமாக இருப்பதையும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை தட்டி அங்கே எழுப்புகிறார். தோமாவை அவளுடைய எதிர்மறையான அந்த பேச்சை ஆண்டவர் பார்த்து இவ்வாறாக கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 2:11 இவ்விதமாக இயேசு முதலாக முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே அவர்களுக்கு முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் போதே சீஷர்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை வந்து விட்டது. ஆனால் அதை மறந்து விட்டார்கள். இந்த தோமா அதை மறந்து அவிசுவாசியாக ஆனதை ஆண்டவர் அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். இன்றும் கூட நம் தேவன் எப்படிப்பட்டவராம்? அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவரோ. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் என்றால், ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் தடை செல்லும். மனிதன் கூட மாறிவிடுவான், செய்வேன் என்று சொல்லிவிட்டு. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இன்றைய நாளிலும் கூட இந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட சீஷர்களுக்கு உடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு உணர்த்தி அவளோடு இடைப்பட்டு அவள் இருதயத்திலே அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணினது போல எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உம்மோடு நிலைத்திருக்க இங்கே கிருபை தாங்க. உடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.